காமத்திற்காக பழகுபவர்கள் இரவு நேர தொடர்பையே அதிகம் விரும்புவார்கள். இரவிலேயே அதிக கால் சாட்டிங் செய்பவர்களாக இருப்பார்கள். மனதிலே கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் தன் வசதி செல்வாக்கை பற்றி எந்நேரமும் உங்களிடம் தற்பெருமை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அப்படி பேசுவதன் நோக்கம் உங்களை அவர்களது வலையில் சிக்க வைப்பதே. இப்படிப்பட்டவர்கள் அளவுக்கு அதிகமான அன்பை அள்ளி தெளித்து கொண்டே இருப்பார்கள். காரணம், அப்போதுதானே நீங்கள் அவர்களை நம்புவீர்கள், அப்போதுதானே அவர்கள் உங்களிடம் நெருங்க முடியும். உண்மையான காதலில் வெளிப்படைத்தன்மை அதிகம் இருக்கும். ஆனால் காமத்தை மட்டுமே கொண்ட காதலில் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக இல்லாமல் மறைத்தே பேசுவார்கள். உண்மையான காதலில் ஒரு காரியத்தை செய்யும் முன் அக்காரியத்தை பற்றி நம்மிடம் கூறிவிட்டே செய்வார்கள். உண்மை காதலில் அதிகம் கண் தொடர்பு இருக்கும். ஆனால் அடிக்கடி அவர்களது பார்வை கழுத்துக்கு கீழ் செல்லுமானால் அவர்கள் காமத்திற்காக பழகுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இவர்களது காதல் காலம் செல்ல செல்ல மெதுவாய் குறைந்துவிடும். ஆனால் உண்மை காதலில் அன்பு ஒருபோதும் குறையாது. இவர்கள் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள், தப்பி ஓடவே பார்ப்பார்கள். நீங்கள் எவ்வளவுதான் உதவி செய்து இருந்தாலும் அவற்றை உடனே மறந்து விடுவார்கள். அவர்களின் நலனிலேயே அக்கறையாக இருப்பார்கள். ஆனால் உண்மை காதலில் நீங்கள் சொல்லாமலேயே உங்களுக்கு உதவி செய்ய ஓடி வருவார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தாங்க மாட்டார்கள். காமத்திற்காக காதலிப்பவர்கள் அடிக்கடி உங்களோடு சண்டை பிடித்து அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அன்பு பாசத்தை விட காம இச்சைகளையே காம காதல் முதன்மையாக கொண்டிருக்கும். எந்த நேரமும் பாலியல் தொடர்பான பேச்சுக்களும் எண்ணங்களுமே அவர்களிடம் இருக்கும். காமத்துக்காக காதலிப்பவர்கள் உங்களை இடையில் விட்டு விடுவார்கள். நெடுநாள் வரை உங்களோடு பயணிக்க மாட்டார்கள். உண்மையான காதலில் நீயா நானா என்ற போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, விட்டு கொடுப்புகள் அதிகம் இருக்கும். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். உண்மையான காதலுக்கும் போலியான காதலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் காதல் வலையில் சிக்கிவிடாதீர்கள். வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். ஏனெனில் இங்கு போலியான காதல் வலையில் சிக்கி வாழ்க்கையை வெறுத்தவர்கள்தான் அதிகம். இந்த கூட்டத்தில் நீங்களும் ஒருவராக ஆகாமல் இன்றே சுதாரித்துக் கொள்ளுங்கள். இவ்வுலகில் காமத்திற்காக மட்டுமே நம்மிடம் பழகுபவர்களை எப்போதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் சந்திக்கத்தான் வேண்டியிருக்கிறது. அப்பொழுது தைரியமாக அவர்களை எச்சரியுங்கள். முடியாவிட்டால் விலகிவிடுங்கள். இது உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதும் இல்லாததும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. நன்றி.